இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்க போகிற என்னதுன்னா, தமிழ்நாடு அரசு இடைக்கால பட்ஜெட் அறிவிச்சிருக்கிறாங்க. மதிப்பிற்குரிய அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள், நிதித்துறை அவர்கள் அந்த பிரிவின் கீழே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் வெற்றிகரமாக. அவர் இன்றைக்கி பட்ஜெட் தாக்குதல் பண்ணியிருக்கிறாரு சட்டசபையில். தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் 2030 அதுக்கு 5000 கோடி ரூபா மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது இது மத்திய அரசு செமிகண்டக்டர் 2.0 ஆல்ரெடி செயல்படுத்தப்படணும்னு சொல்லி பட்ஜெட்டில் அறிவிச்சிருந்தாங்க. அதை தமிழகத்தில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படணும் அப்படின்றதுக்காக அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து கலைஞருடைய கனவு இல்ல திட்டம். இந்த திட்டம் 2030க்குள்ளே 8 லட்சம் வீடுகள், காங்கிரீட் வீடுகள் கட்டப்படும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக இலக்கு கேட்பாங்க 2030. அடுத்து கல்லூரி கனவு திட்டம், அதாவது உயர்கல்விக்காக மாணவர்களுக்கு வழிகாட்டுறது, ஃப்ரீயாக கைட்லைன் பண்ணுறது, ப்ளஸ் அவர்களுக்கு காலேஜில் எங்கெல்லாம் இடம் இருக்குதுன்னு சொல்கிறது, அட்வைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உதவிகள், பணம் ரீதியான உதவிகள் செய்கிறதுக்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டு வருது. அவங்களோட வெற்றியை, அதாவது வெற்றி நிச்சயம் திட்டத்தின் மூலமாக மாணவர்களுக்கு இலவச பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. தொழில் முனைவோர் மற்றும் அவங்க படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியான பயிற்சிகள் வழங்கப்பட்டு அவர்களை வாழ்க்கையில் மெருகேற்றணும் அப்படின்றதுக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆல்ரெடி இது 16 மாணவர்கள் வெற்றிகரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் முத்தமிழ் அறிஞர் மொழி பெயர்ப்பு திட்டம். இந்த திட்டத்தில் ஆல்ரெடி 160 நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதாவது வெளிநாட்டு நூல்களை திட்டத்தின் கீழே மொழிபெயர்க்கப்பட்டு நம்மளுடைய கன்னிமரா லைப்ரரி சென்னையில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் மொழிபெயர்ப்பு செயல்படுத்தப்படுன்றக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும். அடுத்து திருநங்கைகளுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் ஊர்காவல் படையில் பணியாற்ற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டம் மிகவும் முக்கியமானது. இதுவரை இந்த திட்டம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேர்க்கப்பட்டிருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஊர்காவல் படையிலையும் வாய்ப்பு வழங்கப்பட்டதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து புதுமை பெண் திட்டம். இது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னா, கல்லூரி மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படக்கூடிய ஒரு திட்டம். இது வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்குது. அடுத்து தமிழ் புதல்வன் திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக 1000 ரூபாய் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதுவும் கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு திட்டம். இதுக்கு ஒரு 5 லட்சம் கோடி ரூபா 5 லட்சம் கோடி ரூபா ஒதுக்கியிருக்கிறாங்க. அடுத்து ஜனவரி 25 தமிழ் மொழி தியாகிகள் நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது ரொம்ப மறக்காமல் வச்சுக்கிறணும். இப்போ நிறையா தமிழ் மொழிப்போர் தியாகிகளுக்காக நிறையா அறிவிப்புகள் வெளியாகி கொண்டே இருக்கிறது தமிழக அரசின் சார்பாக. இப்போது இது ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழ் மொழி தியாகிகள் நாளாக ஜனவரி 25 அறிவிக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இது முக்கியமானது ஒன்றா இருக்கும். அடுத்து மாற்றுத்திறனாளிகள் நலன். அவங்களுக்காக உள்ளாட்சி அமைப்புகளில் நியமன முறையில் உறுப்பினர்கள் நியமன சட்ட விதியின் திருத்தம் கொண்டு வரப்படணும்னு அறிவிச்சிருக்காங்க. இதில் 3632 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். சரிங்களா? இது சட்டம் நம்மளுடைய பாலிட்டியில் வரக்கூடிய ஒரு கொஸ்டினாக இருக்கும். அடுத்து தூத்துக்குடியில் புதிய கப்பல் கலம் திட்டம். தூத்துக்குடியில் புதிய கப்பல் கட்டக்கூடிய தளம் அமைக்கப்படும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து அன்பு கரம் திட்டம். இந்த அன்பு கரம் திட்டம் நம்ம பெற்றோரை இழந்து வாடுகின்ற குழந்தைகளுக்கு உதவி செய்யும் நோக்கில் தமிழக அரசால் அமைக்கப்பட்டுள்ள ஒரு திட்டம். இந்த ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இது வரைக்கும் 10,000 குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இனிமேலும் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். ஸ்கூல் பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டம் வழங்கப்படுது. இது முன்னாடி எலிமெண்ட்ரி ஸ்கூல் பிள்ளைகளுக்காக வழங்கப்பட்டு இந்த திட்டம் இது விரிவாக்கப்பட்டு 5ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்துக்குள்ள கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கிறாங்க. அடுத்து மகளிர் பயண திட்டம். விடியல் மகளிர் பயண திட்டம்னு அறிவிச்சாங்க. அதாவது பிங்க் கலர் பேருந்து விட்டு இலவச டிக்கெட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது மூலமாக 8808 கோடி ரூபாய் சேமிப்புன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் ரூபாய் 888 கோடி ரூபாய் சேமிப்பு அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா மக்கள் தொகையில் பெண்கள் இந்த முறை அதிகமாக பயணம் செய்யப்பட்டிருக்காங்கன்னு வருடந்தோறும் கணக்கு வெளியிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். மாதந்தோறும் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 1000 ரூபா பணம் கொடுத்துருந்தாங்க. இப்போ கூட ரீசெண்டாக 5000 ரூபா பணம் கொடுத்துருந்தாங்க. இதிலேருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வரும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் என்னதுன்னா, சென்னை மாநகராட்சி பேரிடர் மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்பட உள்ளது.
ஏன்னா அதிகமான சென்னை வெள்ளம் இயற்கை பேரழிவு சீற்றங்கள் நிறையா சந்திச்சுக்கிட்டே இருக்குது. அதனால் சென்னையில் இருக்க மக்களுக்காக இந்த பேரிடர் மையம் சென்னை மட்டும் இல்லை தமிழகத்துக்கும் இது பேரிடர் மையமாக அறிவிக்கப்படும். இதுக்கு முன்னாடி இதோடைய பேரிடர் மையம் திருச்சியில் இருந்துச்சு. இப்போ சென்னையிலையும் உருவாக்க போகிறாங்க. இதுக்கு 50 கோடி ரூபா மதிப்பீட்டில் இது அமைக்கப்படும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அது தமிழ்நாடு மாநில பேரிடர் மைய நிறுவனமாக அமைக்கப்படும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் 41.23% தமிழ்நாட்டில் முதலிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சொன்ன முன்னாடி செமிகண்டக்டர் 2.0 மத்திய அரசு அறிவித்ததுலேருந்து செமிகண்டக்டர் இன்னும் வாங்கப்படும்னு அறிவிச்சிருந்தாங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே 41.23% பங்களிப்புலேயே தமிழ்நாடு தான் முதலிடம்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அவ்வளோதான், இதோட கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி இடைக்கால பட்ஜெட் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இது போன்ற செய்திகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.